நான் சென்னையில எங்க வீட்ல இருந்த வரைக்கும், வருஷா வருஷம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு விஷயம் தவறாம நடந்துரும். அது என்ன அப்டின்னா, என் நண்பர்கள்ல ஒரு 10 பேராவது எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுருவாங்க. "மச்சான் ஹேப்பி குட் ஃப்ரைடேடா" அப்டின்னு சொல்லிட்டு. இப்டி மெசேஜ் அனுப்புற எல்லாவனுக்குமே தெரியும், நாங்க குட் ஃப்ரைடே வந்து ஒரு செலிப்ரேஷனா பார்க்கறதில்ல. அது இயேசு கிறிஸ்துவுடைய இறப்ப நினைவு கூர்ற ஒரு துக்க நாளா தான் அனுசரிக்கிறோம் அப்டின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வாழ்த்து செய்தி அனுப்பிச்சுருவானுங்க. சரி, நெருங்கிய நண்பர்கள் தானே, வாழ்த்து செய்தி தானே அனுப்புறானுங்க. அதுல என்ன பிரச்சனை அப்டின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. அவங்க அடுத்து அனுப்புற மெசேஜ்ல தான் பிரச்சனை. அவங்க வந்து உடனே, "மச்சான் நாங்க எப்போ வீட்டுக்கு வரணும்? பிரியாணி எப்போ ரெடி ஆகும்?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. எனக்கு அவங்க கேட்கறதுலயும் பிரச்சனை இல்ல. எனக்கு அவங்களுக்கு பிரியாணி குடுக்குறதுலயுமே பிரச்சனை இல்ல. ஆனா எங்க வீட்ட திரும்பி பார்க்கணும்ல. எங்க அப்பா, அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டான கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ். அதனால வந்து எங்க வீட்ல ஒரு 20 வருஷமாவே என்ன மெனு அப்டின்னா, அரிசியும் பச்சை பயிரும் போட்டு காய்ச்சின கஞ்சி மட்டும் தான். அதுல தேங்காவும், உப்பும் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடணும். அதுதான் எங்க வீட்ல மெனுவே. இத வச்சுட்டு இவனுங்களுக்கு எங்க நான் பிரியாணி போடுறது? அதனால வந்து ரெஃப்யூஸ் பண்ணிறது தான். ஈஸ்டருக்கு வந்துருங்கடா அப்டின்னு சொல்றது தான். அதனால இந்த வருஷம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் குட் ஃப்ரைடேக்கு யாராவது பிரியாணி கேட்டாங்கன்னா, இந்த ரீல் அனுப்பிச்சு விடுங்க. அதே மாரி குட் ஃப்ரைடேல உங்க வீட்ல என்ன டிஃபரண்டான மெனு இருக்கும் அப்டின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.